சாதமும் அது ஈக்குவலா வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளா ஒரு கோதுமை களி பண்ண போறோம். வீடியோ பாக்குற நீங்க யாருமே சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சட்டி வச்சுக்கலாம், களி செய்யறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம், விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். லைட்டா பபிள்ஸ் வந்தோடனே கொஞ்சம் வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மத்தோட அடிப்பக்கம் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். விறகடுப்பா இருந்தா தடலை சீரா வச்சு இந்த மாதிரி அடி பிடிக்காம கிண்டிடுங்க. கேஸ்ல வைக்கிறீங்களா சிம்ல வச்சுங்க. சாதம் தான் சேர்க்கணும்னு ஒண்ணு கிடையாது. ரவை இல்ல சம்பா குருணை உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஈக்குவலா சேர்த்துக்கலாம். சாதமும் அது ஈக்குவலா வந்துடும். தண்ணி தொட்டுட்டு இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சிருக்கேன். இது கூட சேர்த்து சாப்பிட பாரு. வாங்க சாப்பிடலாம். எங்க அம்மா செஞ்சு கொடுக்குறப்பெல்லாம் இந்த அருமை தெரியல. இப்பதான் சாப்பிடணும் போல தோணுது. அதான் நாங்களே செஞ்சு சாப்பிடலாம்னு இறங்கிட்டோம். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.